ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பார்த்தீங்கன்னா எப்படி சுடிதார் கட்டிங்ஸ் பார்க்கலாம். அது அளவு ட்ரெஸ் போட்டு எப்படி கட் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. நான் ஆல்ரெடி லைனிங் கிளாத்து அதே மாதிரி அளவு ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுடிதாருக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 2.25 மீட்ரு. நார்மலாகவே எல்லாருக்குமே 2.25 மீட்ரு. முக்காக்காய் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 2.5 மீட்ரு வாங்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரெட்டையாக தான் இருக்குது. நான் அப்படியே தான் போடுறேன். மடிப்பு வந்து பார்த்திங்கன்னா என்னை பார்த்து வர மாதிரி, ஓப்பன் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வர மாதிரி. அளவு ட்ரெஸ்ஸில் இந்த அளவு ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நான் வரைய போகிறேன். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. லூஸ் டைட்டு எதுவுமே கிடையாது. சேம் இதே அளவு தான் எடுக்க போகிறேன். துணியை பார்த்திங்கன்னா ரெட்டையாக மடித்து போட்டுக்கணும். இப்படி தான் ரெட்டையாக மடித்து போட்டுக்கணும். ஹைட்டு எல்லாமே இதே அளவு தான். கரெக்டாக போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஓகே. இப்போ ஷோல்ட்ரு கரெக்டான அளவு. தையலுக்கு கொஞ்சம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டருக்கு கரெக்டான அளவு, தையலுக்கு ஒரு 1/4 இன்ச். அதேமாரி மேலே ஜாயிண்ட்டுக்கு ஷோல்டருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவு ஒரு ஜாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கலாம். நெக்கு வந்து இப்போ கட் பண்ண வேண்டாம். சைடில் பார்த்தீங்கன்னா ஆம்கோல்கிட்டே கரெக்டான அளவு 1/4 இன்ச் தையலுக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 3 இன்ச் கிட்ட எல்லாம் விடணும். இந்த மாதிரி லைட்டாக வளைச்சு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கலாம். ஆம்கோல்கிட்டே அதே மாதிரி தான் கரெக்டான அளவு, தையலுக்கு ஒரு 1/4 இன்ச். இந்த மாதிரி லைட்டாக ஆம்கோல் வளைவா. நீங்கள் அளவு ட்ரெஸ் போட்டு எடுக்கும்போது கரெக்டான அளவு குறிச்சிட்டு தையலுக்கு ஒரு 3 இன்ச் விட்டுக்கணும். அப்போ தான் ஏதாவது லைட்டாக லூஸ் வேணுனாலும் பிரிக்கிறதுக்கு உள்ள துணி இருக்கும். சப்போஸ் கரெக்டான அளவு எடுத்து கட் பண்ணிட்டீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு உடம்பு வந்து ஏதாவது லூஸ் வேணும் ரொம்ப ஃபிட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே துணி இருக்காது. அதனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச் எப்போவுமே தையலுக்குன்னு சொல்லி விட்டுருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தையலுக்கு விடாமல் கட் பண்ணிடாதீங்க, அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கட் பண்ணிக்கலாம். மேல் துணியில் கட் பண்ணலாம். ஆல்ரெடி லைனிங்கில் கட் பண்ணியாச்சு. இப்போ மேல் துணியில் எப்படி போட்டு கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கை வந்து பார்த்தீங்கன்னா 3/4 கை வேணும். ஆனால் கைக்கு வந்து லைனிங் வேண்டாம். அதனால நம்ம கொஞ்சம் கரெக்டாக போட்டு எடுத்துக்கலாம். அளவாக எவ்வளோ வேணுமோ அது தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கைக்கு வந்து எடுக்க முடியும், 3/4 கை எடுக்க முடியும். இல்லைன்னா 3/4 கை பத்தாது. பார்த்தீங்கன்னா நான் துணி மடித்து போட்டாச்சு. ரெட்டையாக மடித்து போட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கைக்கு விட்டுருக்கேன், 3/4 கைக்கு. கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் நான் கைக்கு தேவையில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா மேல் பாகம் ரெட்டையாக மடித்து போட்டிருக்கேன். எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி மடித்து போட்டு கைக்கு இந்த சைடில் நான் விட்டுருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற லைனிங் கிளாத்தை வந்து மேலே போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். போட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கைக்கு வரும். இது வந்து முன்பாகமும் பின்பாகமும் ரெண்டுமே தான். ஏன்னா நான் கிளாத்து 4 தான் போட்டிருக்கேன். இப்போ கைக்கு வந்து போட்டாச்சு, 4 போட்டாச்சு துணி. இப்போ ஹைட் பார்க்கலாம் கைக்கு எப்படி இருக்குன்னு.
ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. ஆம்கோல் கிட்ட கரெக்டான அளவு எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தையலுக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவு. அப்புறம் கொஞ்சம் தையலுக்கு சைடில் நான் எப்போவும் சொன்ன மாதிரி தான் பிரித்து விட்றக்கு துணி வேணும் கண்டிப்பாக. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச் கிட்டலாம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். தைச்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப நிறைய துணி இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதை கட் பண்ணிக்கலாம். இங்கே நான் கரெக்டான அளவு குறித்து தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. ஏன்னா நான் பைப்பிங் அந்த மாதிரி கொடுத்துக்குவேன் ஃபேண்ட்டு கிளாத்தில். அதனால் ஒரு 1/2 இன்ச் இருந்தாலும் போதும். இப்போ வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ லைட்டாக ஆம்கோல் கையோட வளைவு வரைஞ்சிக்கலாம். எப்போ நம்ம துணி விட்டாலும் சைடில் வந்து பார்த்திங்கன்னா துணி விடுறது நல்லது. பெருசாக எக்ஸ்ட்ரா இருந்தாலும் தப்பு இல்லை, ஆனால் கம்மியாக மட்டும் இருக்கக்கூடாது. தைச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை நம்ம தாராளமாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அளவு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் எப்போவும் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி சைடில் வந்து துணி கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் தப்பு கிடையாது. தைச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம் தாராளமாக. கட்டிங் பண்ணுறது பெருசு இல்லை, எப்போவுமே தையலுக்குள்ள விட்டு தான் கட் பண்ணணும். விடாமல் நம்ம பாட்டு கட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த துணி ஒன்றும் பண்ண முடியாது, பத்தாமல் போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கை இப்போ கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான்.